என் தங்கமே, நீ என்னை பார்க்காமல் போனாலும் சரி, இன்று விஷயம் இல்லத்தை நடந்தே தீரும். அது என்ன விஷயம்? என் குழந்தையை யோசித்து கொண்டிருக்கின்றாயா? உனக்கு உன் அப்பன் அதனை தெளிவாக எடுத்து சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த அப்பனால் உனக்கு தெளிவு பெற வேண்டிய நேரம் வந்து விட்டது. அப்பன் உனக்கு என்ன சொல்ல வருகின்றேன் என்பதை நீ மனதுக்குள் தெளிவில் வைத்துக்கொள். உன்னோடு இந்த அப்பன் எந்நாளும் உன் இல்லத்தில் நிற்கும் பொழுது, இன்று ஒரு ஆண் ஒரு பெண் என்னை இழுத்து வெளியே நிறுத்தி வைத்துவிட்டு உன் இல்லத்துக்குள் வந்திருக்கின்றார்கள். இவர்கள் ஆடாத ஆட்டத்தை உன் இல்லத்துக்குள் ஆட வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். இந்த அப்பன் இன்று இதனை தடுத்து நிறுத்த முடியாது. அப்பன் யார் என்று இல்லத்துக்குள் வந்திருக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் அப்பன் இப்பொழுது நான் உனக்கு ஒரு விஷயம் என்னவென்று எடுத்து சொல்லும் பொழுது அதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை நம்மை ஆட்டி படைக்கின்ற பல விஷயங்கள் நாம் சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்கின்ற புரிதல் நமக்கு சரியாக கிடைத்து விடுகிறது. உனக்கு என்ன நடக்கும் என்பதாக இந்த வாழ்க்கை மாறும் என்பதை இந்த அப்பன் நான் அறிந்த விஷயம் அல்லவா? இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் சரியான புரிதலை கொடுத்துவிட வேண்டும். உனக்குள் சரியான நம்பிக்கை நிச்சயமாக கொடுத்துவிட வேண்டும். இந்த அப்பன் நான் நினைத்து விட்டால் உனக்கு என்னவெல்லாம் வேண்டும், எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானதாக இருக்க வேண்டும் என்கின்ற புரிதல் உனக்கு எப்பொழுதும் கிடைத்துவிடும் அல்லவா? என் பிள்ளையே, என்னை தள்ளிவிட்டு இருவர் உள்ளே வர நினைத்து இப்பொழுது வரவும் செய்து விட்டார்கள். ஆனால் இந்த விஷயம் எப்படி உன் வாழ்க்கையில் மாற்றும் என்பதை நீதான் அப்பன் என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கெடுதல்களை நடத்த வந்திருக்கின்றார்களா, நல்ல விஷயத்தை நடத்த வந்திருக்கிறார்களா என்பதை நான் உனக்கு சொல்கின்றேன். அதன் பிறகு இந்த அப்பன் அவர் தள்ளிவிட்டார்களா அல்லது இந்த அப்பன் அவர்களுக்கு வழி கொடுத்து உள்ளே அனுப்பிவிட்டேனா என்பதை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சில நேரத்தில் நடப்பது போல நமக்கு ஆசைகளை காட்டி நடக்காமல் போய்விடும். அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்காது என்று நாம் கைவிட நினைக்கும் பொழுது சட்டென்று ஒரு அதிசயம் நடந்தது போல அது உன் கைக்கு வந்து சேர்ந்துவிடும். இப்படியாக இந்த வாழ்க்கையானது ஒவ்வொரு விஷயமும் உனக்கு சரியாக கொடுக்கும் பொழுது, ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான தருணங்களை தந்து விடும் பொழுது, என் பிள்ளை, அதையெல்லாம் நீ என்னவென்று எண்ணிக்கொள்ள வேண்டும். நமக்கு கெட்டது மட்டும்தான் நடக்கிறது என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. நமக்கு பல நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் தருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் அப்பன் நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதன் ஆழமான கருத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். எதையுமே மேலோட்டமாக பார்ப்பது அல்லது எதையுமே ஒன்றுமில்லாத விஷயமாக எதிர்கொள்வது நாளை உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கை உன்னை இழக்க செய்துவிடும். அதனால் எல்லாவற்றில் இருக்கின்ற நியாயம் கருத்துக்களை என்னவென்று புரிந்து நீ உன் வாழ்க்கை வாழும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, அப்பன் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எதற்குமே கவலை இல்லை அல்லவா? இனி என்ன நடந்தாலும் சரி, எந்த விஷயம் இருந்தாலும் சரி, உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு நான் இருந்து உனக்கு என்ன நடத்துகின்றேன், இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கின்றேன் என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியான பதிலை நீ தேடி கண்டுபிடி
கண்டுபிடித்து விட வேண்டும். நல்ல மாற்றங்கள் உனக்கு பெறும்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு நல்ல விஷயத்தை நம் கைகளில் கொண்டு சேர்க்கும் என்பது எந்த நிலையில் உனக்கான நம்பிக்கை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் என்றும் உன்னை காயப்படுத்திவிட செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரம் ஒருவருக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை அவருக்கான நம்பிக்கை ஒரு சேர கொடுக்கும். ஒரு சேர இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் அவர்களுக்கு கொடுத்தே தீரும். உன்னோடு நான் இருப்பதை உணர்கின்ற வேளை உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த பொழுது உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நான் உறுதியாக கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கண்ணீர் துளி இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு வேண்டும் என்றே அதற்கு முதலில் தெய்வம் அவர்களை ஆசீர்வதிக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். அந்த கண்ணீர் துளி அழுகைக்கானது அல்ல, ஆனந்த கண்ணீராக இருக்கும். ஆனந்த கண்ணீர் துளிகள் உன்னிடத்தில் வர வேண்டும் என்றால் நீ முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறாய் என்பதில் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் நீ என்ன நினைத்தாய் சரி, அதை நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டும். ஒவ்வொரு விடியலும் எப்படி வேண்டும், எல்லாம் நமக்கு உனக்காக நம்மை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றது என்பதை எதிர்கொள்ள தானே போகின்றது. அப்படியானால் நீ மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். உன் அப்பன் நான் சொன்னது போல உன் இல்லத்துக்குள் வந்திருக்கின்ற இந்த 2 பேரையும் யார் என்று நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இது உன் வாழ்க்கையில் இழக்கின்ற ஒரு மிக பெரிய விஷயமாக இருந்துவிடும். நமக்கு கிடைத்த நன்மைகளை ஒரு பொழுதும் இழந்து விடாமல் அதையெல்லாம் உடைய மாற்றி இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றி நம்மை உறுதி தொட்டுவிட வேண்டும். உன்னை சேர்த்து நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிக பெரிய நம்பிக்கை உனக்கு உறுதியாக கொடுக்கிறது என்பதை நீ உணர வேண்டிய நேரம். சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொள்ள போகின்ற தருணம் வந்துவிட்டது. நல்ல நேரம் உனக்கு வந்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, சந்தோஷம் என்பது ஒருவருக்கு எங்கிருந்து கிடைக்கும்? இந்த மனிதர்களிடத்தில் இருந்து அது கிடைக்காது என்பது நமக்கு நன்றாக தெரிந்து விட்டது. இந்த மனிதர் ஒருபோதும் அதை நமக்கு தரப்போவது கிடையாது என்பது நமக்கு தெரிந்து விட்டது. இந்த விஷயம் எல்லாம் உறுதியாக பெற வேண்டிய நேரம் நமக்கு மிக பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தருணம். உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்காக நான் என்ன தருகிறேன் என்பதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ தெய்வத்திடம் கேட்காமல் இருக்கும் பொழுது தெய்வம் உனக்கு அள்ளி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நீ எதிர்பார்க்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு உன்னை பக்குவப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த நன்மைகள் அது கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டு எல்லா நொடியிலும் தெய்வம் உன்னை காக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அப்பன் சொன்னது சத்தியம் அல்ல, மணி சத்தம் உனக்கு கேட்டது அல்லவா? நிச்சயமாக தெய்வம் அருள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அவர்கள் இந்த வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தெய்வத்தை தேடி இருக்கிறார் என்று அர்த்தம். உன் வாழ்க்கையில் இந்த அப்பன் அப்படித்தான் நுழைந்திருக்கின்றேன் என்பதனை என் குழந்தை உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மகிழ்ச்சியை நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், எந்த சூழ்நிலையை நினைத்தும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல், உனக்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது இவையெல்லாம் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும். என் குழந்தையே, எப்பொழுதும் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவது உண்மை என்றால், உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த அப்பன் தள்ளிவிட்டு உன் இல்லத்துக்குள் நுழைந்தது தீய சக்தியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நீ நம்புகின்றாயா? இந்த அப்பன் பிள்ளை அதனை ஒருபொழுதும் நம்ப மாட்டார்கள். என் குழந்தையே, இன்று இந்த பதிவினை நீ கேட்டிருப்பாயானால் உண்மை என்றால் நிச்சயமாக இன்று எனக்கு நீ பதிவிட வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? அப்பன் உன்னை நம்புகின்றேன் என்ற வார்த்தையை எனக்கு நீ பதிவிட்டு சொல். இந்த அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக என்ன கொடுக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் நீ இழந்து விடாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் அப்பனுடைய பதிவை நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன வார்த்தைகளை நீ எனக்கு பதிவிட்டு சொல்லி இந்த அப்பன் உன் மீது நம்பிக்கை கொள்வேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னை சுற்றியிருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை பாடாய் படித்து இழுத்த பொழுது இந்த அப்பன் இல்லத்துக்குள் வருவதற்கு அனுமதி கொடுத்தது யார் தெரியுமா? என் குழந்தையே, இந்த பகல் உனக்கு தேய்பிறை பஞ்சமி பொழுது, இன்றைய நாளில் உனக்கு மிக பெரிய சஷ்டி. இப்பொழுது இந்த முருகப் பெருமான் இப்பொழுது இந்த நாளில் உனக்கு அந்த வராகி உன் இல்லத்துக்குள் வந்திருக்கின்றார். இந்த அப்பன் அனுமதியோடு உன் இல்லத்துக்குள் இருக்கின்றார். அத்தனை தீய சக்தியையும் விரட்டி அடிக்கும் போது மட்டுமல்ல, வாழ்க்கையில் இருந்து வேண்டும் என்று உனக்கு கஷ்டத்தை கொடுத்திட்ட பல மனிதர்களை அங்கிருந்து உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்க அவர்கள் இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்ப போகின்றார் என்று நடக்கின்றது. ஏது நடக்கிறது என்பது புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை சரியாக தெளிவில் பெற்று கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலை எல்லாம் மாறிவிட வேண்டும். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுது உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏடு கொடுக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் இந்த 2 பேரும் ஆட்டி படைக்கின்ற நீ பார்த்த நிச்சயம் உனக்கே பல மாற்றங்கள் தெரியும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல தீமைகள் தானாக உன்னை விட்டு ஒதுங்கிவிடும். உன்னை சுற்றி இருக்கின்ற பல கேடுகட்ட மனிதர்கள் எல்லாம் தானாக உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயாராக இருக்கின்றாய் எனும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். உன்னை இந்த நிலையில் இருந்து நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்க மிக பெரிய உதவிகளை செய்யும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த நேரம் நாமாக இந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அல்லவா, அந்த நொடியில் நம் இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கை பெற முயற்சி செய்கின்றோம் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்கின்ற ஒரு சரியான புரிதல் நம்மிடத்தில் வந்துவிட வேண்டும் அல்லவா. எல்லாவற்றையும் கடந்து நம் ஒரு நொடி நல்லபடியான வாழ்க்கையை எந்த ஒரு சூழ்நிலையில் வாழ்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி நாம் வாழும் பொழுது நமக்கு இந்த வாழ்க்கை நிலையாக மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அப்பன் இப்பொழுது சொன்னது உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த அப்பன் உனக்கு இன்று சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக்கி நான் கொடுக்க நினைக்கின்றேன். உன்னை தேடி என்ன வந்தது என்று
உன்னை தேடி இந்த விஷயங்கள் என்ன வாழ்க்கையில் கொடுத்தது என்பதை சரியாக உணர வேண்டும். உன் முன்னால் இருந்து இப்பொழுது எல்லா தெய்வத்தையும் அந்த இடத்தில் கேட்டுவிடு. அப்படியானால் இந்த அப்பன் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று உனக்கு புரிந்து விட்டதா? இன்று உன் இல்லத்தில் புரிகின்றது என்று இன்று உன் வாழ்க்கையில் தெய்வ சக்தி நிச்சயமாக நடமாடும் என்று சொல்கின்றேன். இந்த நல்ல நாளில் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவது, நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுப்பது என்னவென்று நீ புரிந்து கொண்டால் அதனை தெளிவாக என் பிள்ளை நிச்சயமாக நீ உணர்ந்திடுவாய் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடந்திட்டாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதை நீ புரிந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. இனிமேலும் இதற்கெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை நல்ல வழிபடுத்தும் என்பதை உன் நினைவில் இருக்கட்டும். எந்த கஷ்டத்திலும் என் பிள்ளை வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நிற்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய். நான் நடத்துவதை நீ தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு முறையும் நீ எதிர்பார்த்த முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயத்தை நடத்தி தரும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். நான் உனக்கு கொடுப்பது எல்லாமும் இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசிகள் உனக்கு என்றும் முழுமையாக கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.